மிருதுலா, மிருதுலா, எந்திரி மிருதுலா, டைம் ஆயிடுச்சு. இங்க பாரு, உன்னை எழுப்பிக்கிட்டே இருந்தா எனக்கு அடுப்புல வேற வேலை இல்லையா? தினம் தினம் உன்னை எழுப்பியே நான் ஒரு வழி ஆயிடுவேண்டி. எந்திரி மிருதுலா. நீ கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு பிள்ளை பறக்கும்ல, அந்த பிள்ளை அப்படித்தான் உன்னை மாதிரியே தூங்கிட்டு இருக்கும். அப்ப எழுப்பு வேலை, அப்ப தெரியும் என்னோட அருமை உனக்கு. பாப்பா யாரமா இவ்ளோ நேரம் தூங்குற? என்னம்மா பொறுப்பே இல்லாம இருக்க? சின்ன பொண்ணு நானே ரெடியா இருக்கேன், உங்களுக்கு என்ன? என்ன எங்கடி தூங்க விட்ட? பாப்பா, அம்மா சமைக்க போறேன். குறும் பண்ணாம அமைதியா இருக்கணும். சரிம்மா. மம்மி எனக்கு சோட்டா பீம் போட்டு விடுறீங்களா? சரிடி தங்கம், போட்டு விடுறேன். சமத்தா பார்க்கணும், சரியா? அச்சோ பாப்பா, என்னாச்சு? காய பார்த்து பயமா இருக்கு. ஓ சரி, பார்க்க வேண்டாம், சரியா? வாங்க. ஐயா, இப்பதான் வீடு வீடா இருக்கு. மா, வாமா. என்னாச்சுமா? சீ கருமம், இருடி, வீட்டை இப்படி போட்டு வச்சிருக்கிற? நான் பண்ணுமா? இதெல்லாம் பேத்தி பண்ண வேலை. பேத்தி கொஞ்சம் பாரு. நான் உனக்கு அம்மாவா போயிட்டேன். நான் மட்டும் மாமியார் இருந்திருந்தேன், ஓங்கி ஒரு அப்பு பூமிக்குள்ள போயிருவேன். அச்சிப்பா, போய் ஒழுக்கமா கிளீன் பண்ணு. நான் என் பேத்தி கூட நடப்புறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா பொண்ணை கண்டுக்காம பேத்தியை கொஞ்சிட்டு இருக்கீங்களா? இனி கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வருவான், அப்ப தெரியும் அவளை பத்தி. பாப்பா அப்பா. பாத்தியில வாங்க 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 உட்காருங்க. அப்பா உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, சாக்லேட். Thank you பா. ஏங்க, எத்தனை தடவைங்க சொல்றது சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்கன்னு? ஆல்ரெடி எல்லா பல்லும் சொத்தையா இருக்கு. எங்க அப்பா எனக்கு வாங்கி தர்றாரு, உனக்கு என்ன? அப்படி சொல்லிடு என் தங்கமயிலு. அப்பா ஃபோன் தரியா? அட ஃபோன் தானே, இந்தாங்க. தங்கம், போன் எல்லாம் பார்க்க கூடாது. ஆத்தா உனக்கு என்ன? அம்மிதாரு. அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தரியா? அவ்வளோதானே தங்கம், வாங்கிக்கலாம். இப்ப எதுக்கு பாப்பா ட்ரெஸ்? அதான் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல. ஏங்க, நீங்க எல்லாம் கேட்டோன்னு வாங்கி கொடுக்காதீங்க. செல்லம் கொடுத்து கெடுக்கிறது நீங்க தான். என் செல்லத்துக்கு நான் செல்லம் கொடுப்பேன், உனக்கு என்னடி? சூப்பர் பா. பாப்பா, என்னம்மா? நம்ம எங்க போற தெரியுமா?
ஸ்ரீமதி அத்தை வீட்டில் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். வா ரெடி ஆகலாம். நான் வரல போமா. ஓ ஏய் இங்கே பாரு, அங்கே ஒன்று மாதிரி குட்டி குட்டி பாப்பாலாம் இருக்காங்க. நீ ஜாலியாக விளாட்லாம். அதுவும் இல்லாமல் ஸ்ரீமதி அத்தை சாக்லேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நீ எப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ. வேண்டா என்னம்மா பாப்பா எந்திரிச்சு உட்காரு பாப்பா, டைம் ஆச்சு. என்னம்மா? அக்கா வருது. பாப்பா முடிஞ்சுதா? இல்லம்மா. பாப்பா அம்மா உள்ள வரேன். மா என்னம்மா வெக்கமே பார்க்கற போமா. பாப்பா டைம் ஆச்சு. வா வா வா. மா தண்ணி. இரு எடுத்துட்டு வரேன். இந்த பாப்பா குடி. எனக்கு இப்படி வேண்டாம். ஓபன் பண்ணி தான் வேணும். என்ன பாப்பா? ஓ இந்தா குடி. என்னது பாப்பா இது? பாப்பா ஏய் ஹாய் மிருதுலா. ஏ ரம்யா உள்ள வா. ஏய் மிருதுலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. இந்த வீக் ஃப்ரைடே எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வருதுடி, நீ கண்டிப்பா வரணும். ஆமா எங்க உங்க பாப்பாவை காணோம்? அவ எப்படி இருக்கா? அவ நல்லா தான் இருக்கா, ஆனா ரொம்ப டார்ச்சர்டி. வீட்டில் அவளை சமாளிக்கவே முடிய மாட்டேது. ஒரு குழந்தைய சமாளிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கே. எப்படி நீ ட்வின்ஸை சமாளிக்கிற? நான் 2 பேரையும் ப்ளே ஸ்கூல்ல சேர்த்திட்டேன். பேசாம நீயும் ப்ளே ஸ்கூல்ல சேர்த்தி விட்டுரு. ஆமாண்டி, நாங்களும் ஒரு நல்ல ப்ளே ஸ்கூலுக்காக ஒரு வாரமா அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். ஏன் நீ என் கிட்ஸ் படிக்கிற ப்ளே ஸ்கூல்லே சேர்த்திட. அப்படியா? அங்க என்ன ஸ்பெஷல்? மற்ற எல்லா ஸ்கூல்லையும் குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே கிட்ஸோட மதரோட வெல்ஃபேர் பற்றி யோசிக்கிறாங்க. நம்ம வெல்ஃபேர்ல அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஆன்சா, அதாவது ஆன்சாங்கிறது ஆன்லைன் ஸ்விங் அகாடமியோட டைப் வச்சு சூப்பர் டிசைனர் மாம்ங்கிற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? காஸ்ட்லியாக கடையில் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து அதை 2-3 வாட்டி போட்டுட்டு போடாமல் மூளையில் கிடக்கிறத பற்றி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். குழந்தைங்களுக்காக தான் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வீட்லேயே இருக்கணும் எவ்வளோ கவலைப்பட்டிருப்போம். குழந்தையும் மிஸ் பண்ணாமல் நம்மளையும் மிஸ் பண்ணாமல் ஏதாவது சாதிப்போமான்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் சூப்பர் டிசைனர் மாம் தான். வாவ் இன்ட்ரெஸ்டிங். ஆனா எப்படி டைம் இருக்கும்? இவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கே டைம் சரியா இருக்குமே. ஆனால் நீ வீட்டில் இருந்தே குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். இது எக்ஸ்க்ளூசிவாக ப்ளே ஸ்கூல் மாமுக்காகவே லான்ச் பண்ண ப்ரோக்ராம். இதில் லேர்ன் பண்ணி நீயும் உன்னோட பிராண்ட் இல்லை கிட்ஸ் போட்டிக்காக கூட லான்ச் பண்ணிக்கலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஆன்ஸாவே பண்ணி தராங்க. ஆனா நான் ஆல்ரெடி ஒரு ப்ளே ஸ்கூல்ல டிசைட் பண்ணிட்டேனே. அங்க சூப்பர் டிசைனர் மாம் கோர்ஸ் இருக்கான்னு தெரியலையே. இல்லைன்னா என்ன, நீ டிசைட் பண்ணியிருக்க ப்ளே ஸ்கூல்லேயே ஆன்சா பற்றி சொல்லு. அப்படி இல்லைன்னா ஆன்சா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. போன வருஷம் நம்ம இஎம்ஐ யூடியூப் சேனலில் வந்த ஆன்சா ஆடை பார்த்து எவ்வளோ பேர் சூப்பர் டிசைனர் மாம் ஆயிருக்காங்க தெரியுமா? சூப்பர் டி. அப்போ நான் இன்னைக்கே காண்டாக்ட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட், மிஸ் பண்ணிடாத. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். பாப்பா ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. நீ ஸ்கூலுக்கு போனாதான் உனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. ஏங்க ஏங்க அவளை கஷ்டப்படுத்துறீங்க? அவ தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாள். ஏண்டி நீ தானே ஸ்கூலில் சேர்த்து விட்ட, இப்போ என்ன வேண்டாங்கிற? அப்போ வீட்டிலே விட்டு போயிட்டுமா? கூட போயிருங்க. சரி போகலாம். விடுதலை விடுதலை விடுதலை. அம்மாக்கு நீ இல்லாம போர் அடிச்சிருக்கும். நீ இருந்தீனா ஒன்ன போட்டு அடிச்சிருக்கும். அம்மா மாதிரி விஷம் விஷம் விஷம். போ. என்ன பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? முதல் நாள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். எனக்கு சூப்பரா 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 சூப்பரா
இருந்துச்சு. அம்மா ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன். என்னது இது? ஹோம்வொர்க்கா? அதுக்குள்ள கொடுத்துட்டாங்களா? சரி பண்ணு. நான் பண்ணக்கூடாது, நீதான் பண்ணணும். பண்ணலனா ஸ்கூல் விட்டு துரத்திடுவாங்க. துரத்திடுவாங்களா? ஐயோ, சரி நானே பண்றேன். எனக்கு டயர்டா இருக்கு, பூஸ்ட் போடுதா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க். உட்காந்து ஹோம்வொர்க் எழுதுற நானு 3 நாள் லீவ் அவளுக்கா? உன் பேத்தி ஹோம்வொர்க் தான் எழுதிட்டு இருக்கேன். 3 நாள் லீவா? அப்ப நான் பேத்தி ஊருக்கு கூட்டு போட்டா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். மா தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருமா. டாடா. ஏ லூசு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? பாப்பா ஞாபகமாவே இருக்கு. ஊருக்கு தானே போயிருக்கா, 3 நாள்ல வந்துட்டு போறா. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? ஆமா, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. இப்போ என்ன புதுசா பாசம் பொங்குது? அது உனக்கு சொன்னா புரியாது. ஏய், என்னாச்சு? பாப்பா ஒன்றும் இல்லை, வா. உன் பொண்ணு ஒரு ராத்திரி கூட உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறா. அம்மா கிட்ட போகணும், அம்மா கிட்ட போகணும். என் புள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், என் கூடவே வச்சுக்க போறேன். அம்மா நான் இனிமேல் குறும் பண்ண மாட்டேன், ஊருக்கெல்லாம் அனுப்பாத. எங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன், அம்மா கூடவே இரு, சரியா? சாரி பாப்பா. சாரி. இரு பாப்பா, வரேன். இந்த பாப்பா